3 வருஷத்துக்கு முன்னாடி 50-60,000 வித்திருந்த பைக்கை BS6 ஒரு டேக் கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. என்னன்னு கேட்டால் பொல்யூஷனை கம்மி பண்ணதுனால ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அவங்க எந்த அளவுக்கு பொல்யூஷனை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தோம். அது என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா இன்னும் பொல்யூஷனை கம்மி பண்ண போகிறோன்னு BS6.2ன்னு புதுசாக கொண்டு வந்து மறுபடியும் கமுக்கமாக விலை ஏற்றி விட்டுட்டு அடுத்து BS7 எப்போ கொண்டு வரலான்னு ஏசி ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. BS6.2ல் புதுசாக என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் வெளிவர புகையில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஒரே ஒரு ஆக்சிஜன் சென்சார் மட்டும் வச்சு ஜியோட பிளானை சீப்பாக முடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஜியோட பிளான் தான் என்ன, BS6.2 பைக்கில் எவ்வளோ ரேட் ஏறி இருக்குது, வெளிவர புகையில் எவ்வளோ நச்சு காத்திருக்குன்னு செக் பண்ணி அதை வச்சு எதாவது பண்ணுறாங்கன்னு கூட விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை மட்டும் செக் பண்ணுறது மூலமாக எப்படி பொல்யூஷனை கம்மி பண்ணாங்க வாங்க பார்க்கலாம். ஜியோட பிளான் என்னென்னா நாடு முழுக்க கலப்பட பெட்ரோல் நவீன பெட்ரோல் கொண்டு வரதான். அதாவது இப்போ பயன்படுத்துகிற பெட்ரோலில் 10% எத்தனால் அதாவது ஆல்கஹாலையும் 90% பெட்ரோலையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு தராங்க. இதில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக 10% ஆல்கஹாலை கூட்டிட்டு 10% பெட்ரோலை கம்மி பண்ணி 80% பெட்ரோலையும் 20% ஆல்கஹாலையும் சேர்ந்து E20ங்கிற நவீன பெட்ரோலை பிப்ரவரி 2023 அப்போ லான்ச் பண்ணாங்க. இதை அடுத்தடுத்து 2025க்குள்ளே நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் கொண்டு வரதான் அவங்க பிளான். இந்த பெட்ரோல்னால பொல்யூஷன் கம்மியாகும், விலையும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய BS6 பைக்லையோ இல்லை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பைக்லையோ ஊற்றி ஓட்டினீங்கன்னா உங்கள் பைக்கில் நிறைய பிரச்சனை வரும். அதுக்கு ஆதாரம் உங்கள் பைக் மேனுவல் தான். இது ஹோண்டா சைன் BS6ஓட பைக் மேனுவல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் 10%க்கும் அதிகமாக ஆல்கஹால் இருக்கிற மாதிரியான பெட்ரோல் ஊற்றி ஓட்டினீங்கன்னா வண்டி பெட்ரோல் டேங்குக்குள்ளே உள்ள பெயிண்ட் லைனிங், ஃபியூயல் லைன், அப்புறம் வண்டி பெட்ரோல் டேங்கே டேமேஜ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தாதுன்னு ஒரு கட்டத்தில் வண்டி ஓட்ட ஸ்மூத்தாக இல்லாமல் கூட போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பத்தாதுன்னு ஹோண்டா நோட்டீஸ்னு ஸ்பெஷலாக ஒரு காலம் போட்டு அதில் இந்த மாதிரி பெட்ரோலை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா பெட்ரோல் படுற இடத்துல உள்ள பிளாஸ்டிக்கு, ரப்பரு, மெட்டல் எல்லாமே டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வாரண்டி செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெட்ரோல் ஊற்றி வண்டி ஓட்டி உங்கள் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வாரண்டி கிளைம்கில் வராதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் BS6.2 பைக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதோட சேர்த்து வண்டியில் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சரையும் பைக்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷனை இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக வண்டியிலேருந்து வெளிவர புகையில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்து சொல்ல ஒரு ஆக்சிஜன் சென்சாரையும் வச்சாங்க. இந்த ஆக்சிஜன் சென்சார் வண்டியிலேருந்து வெளிவர புகையில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்து சொல்லிகிட்டே இருக்கும். இது மூலமாக பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியும். இது ஏதோ ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த காமெடியில் டிரைவருக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்து எப்படி ஆட்டோ கண்ணாடி திருப்பினதும் ஆட்டோ ஓடிச்சோ அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா பொதுவாகவே எல்லா வண்டியிலையும் ஆக்சிஜன் 2 இடத்துல தேவைப்படும். ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான். அது எங்கன்னா இன்ஜினுக்கு போகிற பெட்ரோலில் போதுமான அளவு காற்றை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் இன்ஜின் கன் மாதிரி வேலை செய்யும், வண்டியோட திறனும் கூடும். இப்போ வரக்கூடிய வண்டியில் இந்த வேலையை ECU அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் தான் வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, வண்டிக்குள்ளே போகிற காற்று எவ்வளோ சூடாக இருக்குது, வண்டி இன்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பல விஷயங்களை செக் பண்ணி எந்த அளவுக்கு மிக்சிங் போட்டு கொடுத்தா சரியாக வரும்னு பார்த்து ஃபியூயல் இன்ஜெக்டர் மூலமாக மிக்சிங் போட்டு வண்டி இன்ஜினுக்கு கொடுக்கும். இது மூலமாக கூட BS6 பைக்கில் ஓரளவுக்கு பொல்யூஷன் கம்மி பண்ணாங்க. இது பத்தாதுன்னு வண்டி இன்ஜினில் அப்புறம் எக்ஸாஸ்ட் பைப்பில் எல்லாத்தையும் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் கீழே BS6 கொண்டு வந்தாங்க. ஒரு பைக்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன் கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் கீழே தான் இருக்கான்னு எப்படி செக் பண்ணி காமிப்பாங்கன்னா தனியாக ஒரு லேப் எடுத்துகிட்டு அதோட டெம்பரேச்சர் 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வர மாதிரி பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம எப்படி நின்ன இடத்துல இருந்தே ஒரு த்ரெட்மில் மேலே ஓடுறோமோ அதே மாதிரி பைக்கையும் நின்ன இடத்துல இருந்தே அதுக்கு மேலே வேற வெயிட்டை வச்சு ஓட விட்டு செக் பண்ணி காமிப்பாங்க. இதை பார்த்து மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்படி இந்த தட்பவெட்ப சூழ்நிலையெல்லாம் எல்லா பைக் டிரைவருக்கும் கிடைக்க போவதில்லை. அதனால் நீங்கள் இந்த பைக்கை எங்கே எப்படி ஓட்டினாலும் லேபில் எந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்துச்சோ அதை விட கூட வராத மாதிரி பைக்கை பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே அந்த E20 ஃபியூயலை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இருந்த BS6 பைக்லேயே உள்ளே வரக்கூடிய காற்றுலேருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி தான் பொல்யூஷனை கம்மி பண்ணாங்க. மீதி இருந்த ஒரே இடங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் பைப்பு தான். எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் இன்ஜின்லேருந்து வெளிவரக்கூடிய புகையில் ஹைட்ரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுன்னு நமக்கு அதிகமாக பாதிப்பு தரக்கூடிய வாயுக்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பாதிப்பு கம்மியாக தரக்கூடிய வாயுக்களை மாற்றுறதுக்கு இந்த இடத்துல பிளாட்டினம் மாதிரியான காஸ்ட்லியான மெட்டலை வச்சு தேன்கூடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த வாயுக்கெல்லாம் படும்போது சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் தண்ணியாக மாதிரி வெளிவரும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் அந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும்னாலும் அங்கே போதுமான ஆக்சிஜன் தேவை. அதனால் BS6.2ல என்ன பண்ணாங்கன்னா கேட்டலிட்டர் கன்வெர்ட்டருக்கு அடுத்து ஒரு ஆக்சிஜன் சென்சாரை வச்சுட்டாங்க. அந்த ஆக்சிஜன் சென்சாரும் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்து வர வகையில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்து ECU கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ECUவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவோட சேர்த்து இதிலேருந்து வர டேட்டாவையும் சேர்த்து எந்த அளவுக்கு மிக்சிங் போட்டு கொடுத்தா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கணும் பார்த்து இன்ஜினுக்கு கொடுக்கறது மூலமாக BS6.2ல லேபில் என்ன பொல்யூஷன் வந்துச்சோ அதே அளவுக்கான பொல்யூஷனை ரியல் டைமில் எடுத்து காமிச்சிட்டாங்க. இப்படி தான் ஒரே ஒரு ஆக்சிஜன் சென்சாரை வச்சு ஜியோட பிளானை சீப்பாக முடிச்சிட்டாங்க. இப்படி சீப்பாக பண்ணதுனால பைக் ரேட்டில் ஒரு 4000லேருந்து 6000 வரைக்கும் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருக்கு. இதே விஷயத்தை ஏன் BS4லேருந்து BS6 மாறும்போது பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா BS6ல் நைட்ரஸ் ஆக்சைடோட லெவலை 25% கம்மி பண்ண சொன்னாங்க. இதை பண்ணணும்னா
இன்ஜினில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் பிளாட்டினம் மாதிரியான காஸ்ட்லியான மெட்டல்களை நிறையவே ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணதுனால தான் BS6ஓட ரேட்டு தாறுமாற ஏறிச்சு. ஆனால் BS6 6.2ல் அப்படி எதுவுமே பண்ணாமல் ஒரே ஒரு ஆக்சிஜன் சென்சாரை வச்சு லேபில் எந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்துச்சோ அதே அளவுக்கான பொல்யூஷனை ரியல் டைமில் செஞ்சு காட்டினதுனால பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் ஏற்படல. அவங்க தான் செக் பண்ணி காமிச்சிட்டாங்களேன்ட்டு உங்கள் வண்டியில் எவ்வளோ பொல்யூஷன் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் மேலே 1000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. நீங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டரில் போய் உங்கள் வண்டியில் எவ்வளோ பொல்யூஷன் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியிலேருந்து வரக்கூடிய புகையை கேஸ் அனலைசர்னு ஒரு டிவைஸ் அனுப்புவாங்க. அது என்ன பண்ணுன்னா உங்கள் வண்டியிலேருந்து வரக்கூடிய புகையில் எந்தெந்த வாயுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லும். அதை பார்த்துட்டு பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல்னு இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் டிராஃபிக் போலீஸை காட்டினாலும் செல்லும். ஏன்னா டெஸ்டிங் சென்டர் எல்லாமே ஆர்டிஓட டைரக்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறனால அங்கே கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்டுமே லீகலாக செல்லும். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மொத்தமே 5 நிமிஷமும் 100 ரூபா தான் செலவாகும். நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டரில் போய் ஒரு BS3 பைக்கு, BS4 பைக்கு, BS6 பைக்குக்கு பொல்யூஷனை செக் பண்ணி பார்த்தோம். அதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா BS3 பைக்கை பொறுத்த வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன் கொடுக்காதப்ப வெளிவர புகையில் கார்பன் மோனாக்சைடோட லெவல் 2.35% வந்திருக்கு. அதே BS4 பைக்கில் 0.14%, BS6 பைக்கில் 0.13%. அதுவே ஆக்சலரேஷன் கொடுக்குறப்ப BS3 பைக்லேயும் BS4 பைக்லேயும் வெளிவந்த புகையில் கார்பன் மோனாக்சைடு இல்லை, BS6ல் மட்டும் 0.1% அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி BS3 பைக்கில் வந்த புகையில் 3587 ppm அளவுக்கு ஹைட்ரோ கார்பன் இருந்திருக்கு. அதாவது வண்டியிலேருந்து வெளிவந்த புகையில் 10 லட்சம் துகள் எடுத்துக்கிட்டால் அதில் 3587 துகள் ஹைட்ரோ கார்பனாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே BS4 பைக்கில் பார்த்தீங்கன்னா 131 ppm தான் வந்திருக்கு. BS6 பைக்கில் 82 ppm தான். இந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கும்போதே ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் மறக்காமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டரில் போய் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. இந்த பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர் பெரும்பாலும் ஏதாவது பெட்ரோல் பங்க் பக்கத்துலையோ இல்லை வண்டி FC விடுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மெக்கானிக் செட் பக்கத்துலையோ அதிகமாகவே இருக்கும். இந்த கிராஃபை பார்த்தீங்கனாலே பொல்யூஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இந்த அளவுக்கு பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம 50,000 ரூபா 60,000 கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பைக்கை பற்றி மட்டும் இல்லைங்க, நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி கூட வீடியோ பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கூட கவர்மெண்ட் எடுத்த எந்த முடிவுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஏசி எல்லாம் வெடிகுண்டாக மாறிச்சுன்னு வீடியோ பண்ணியிருக்கோம். ஆமாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் சரியாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புனால எப்போ வேணும்னாலும் வெடிகுண்டாக மாறலாம். அது வெடிகுண்டாக மாறாமல் இருக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இந்த என் கார்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த என் கார்டை கிளிக் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் வெடிக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஏசியை வாங்கினதும் நீங்கள் எங்கே மாட்டுவீங்க? இது என்ன கேள்வி? பெட்ரூமில் தலைமாட்டுக்கு மேலே தான். அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு தீப்பத்துச்சுன்னா நேராக உங்கள் தலையில் தான் விழும். என்னப்பா தலையில் ஏசி தூக்கி போடுற? இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும், என்ன பண்ணணும்? மேம், அதுக்கு தான் நான் மேலே சொன்ன விஷயத்தோட சேர்த்து